உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். வாழை நாம் அடிக்கடி எல்லா வகையிலேயும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த வாழைப்பழம் பொட்டாசியம் மிகவும் நிறைந்த ஒன்று, இதயத்துக்கு நலம் தரக்கூடிய ஒன்று. இந்த வாழைப்பழம் ஒன்று எடுத்து போதிய பசும்பால் விட்டு பிசைந்து அதனோடு வாழைப்பூ சாறு அரை அவுன்ஸ் முதல் 1 அவுன்ஸ் வரையிலே சேர்த்து, வாழைப்பழம் பாலில் பிசைந்து அதனோடு வாழைப்பூ சாறு சேர்த்து அன்றாடம் ஒரு வேளை சில நாட்கள் பருகி வருவதனாலே உடல் எடையை குறைக்கக்கூடியதாக இது விளங்கும். தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து உடல் எடையை மெலிய வைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கி உடலுக்கு அழகையும் பலத்தையும் தரக்கூடியதாக இது விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த காமன் சால்ட் என்று நம் ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற, நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற சோற்றுப்பு சுவை மட்டும் தருவதில்லை, பல்வேறு மருத்துவ குணங்களை அது நமக்கு தருகிறது. குறிப்பாக டைஜஷன் என்று சொல்லக்கூடிய செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானம் சரியாக வரக்கூடிய ஒன்றாக அது திகழ்கிறது. ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாகவும், ஒரு சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரக்கக்கூடிய ஒன்றாகவும் உப்பு விளங்குகிறது. இந்த உப்பு வெறுகடி அளவு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து உறவாடும்படி குழைத்து நாவில் இட்டு சுவைத்து அதனாலே வருகின்ற உமிழ்நீரை விழுங்குவதனாலே இருமல், தொண்டை கரகரப்பு, தொண்டை புண் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, ஓமம் டச்சிஸ்போமம் அம்மி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அஜ்வைன் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது, ஓமமு என்று தெலுங்கு பெயராலே அழைக்கப்பெறுவது. இந்த ஓமம் என்பது ஒரு அற்புதமான டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஸ்டொமாச்சிக் என்கின்ற வகையிலே வயிற்றை பற்றிய அத்துணை நோய்களுக்கும் மருந்தாகி இது பயன் தருகிறது. குறிப்பாக அகட்டுவாயு அகற்றியாக கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்றை சேர்ந்த வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. தொற்றுக்கள், த பாக்டீரியல் என்கின்ற நிலையிலேயும் வைரஸ் என்கின்ற நிலையிலேயும் நுண்கிருமிகள் நம் குடலை பற்றி தொல்லை தருகின்ற பொழுது அவற்றை போக்கக்கூடிய ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது வலியை போக்குகிறது, வாயுவை அகற்றுகிறது. ஆன்டி டிசென்டரிக், ஆன்டி டயரியல் என்கின்ற வகையில் சீத பேதி, குருதி பேதி, நீர்த்த பேதி இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஓமம் விளங்குகிறது. அதனோடு கூட இது ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய ஒன்றாகவும் உணவுக்கு சுவை சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. இந்த ஓமத்தோடு சிசிச்சியம் அரோமேட்டிக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது க்ளவ் என்று ஆங்கிலத்திலே நாம் அழைக்கக்கூடியது, லவங்கம் என்ற தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த லவங்கமும் ஓமத்துக்கு ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த லவங்கமும் ஒரு கார்மினேட்டிவ், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல்
ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளையும் போக்குகிறது, உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வலி நிவாரணியாகவும் இந்த லவங்கம் திகழ்கிறது. அகட்டு வாயு அகற்றியாகவும் லவங்கம் விளங்குகிறது. அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது, ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, சுக்கு என்று நாம் தமிழாலே அழைக்கக்கூடிய ஒன்று. இந்த சுக்கு மட்டுமே தனித்த முறையிலே ஒரு அருமருந்தாகிறது. அதனாலேயே தமிழிலே சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. இந்த சுக்கு அகட்டு வாயு அகற்றியாக விளங்குகிறது. அதனோடு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அந்த வாயுவை வெளித்தள்ளுவது மட்டுமல்லாமல் ஸ்டொமாச்சிக் என்கின்ற நிலையிலே வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இவற்றை போக்கக்கூடியதாக, டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது. புறமருந்தாக சுக்கு வலி நிவாரணியாகவும் பயன்படுகிறது. அன்பான நேயர்களே, இந்த லவங்கம், ஓமம், சுக்கு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு ஓமம், சுக்கு மற்றும் கிராம்பை பயன்படுத்தி உணவு சரியாமை, பசியின்மை, வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஓமம், கிராம்பு, சுக்கு, இந்துப்பு. இந்த மருந்து நம்ம ஓரிரு வேளைக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இது போல் தயார் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி சூர்ணம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான பொழுது ஓரிரு சிட்டிகை வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இப்போ நம்ம லவங்கம் மற்றும் ஓமம் இவை இரண்டையும் வறுத்துடலாம். லவங்கம் ஒரு 4-5 லவங்கம் சேர்த்துக்கலாம். ஓமம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்து லேசாக வறுத்துட்டு, வறுபட்டதும் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். வறுபட்டதும் தண்ணீர் விட்டுட்டு நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இதோட இந்துப்பு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 சிட்டிகை அளவு இந்துப்பு. நமக்கு தொடர்ந்து பசி எடுக்காமல் இருந்தாலும் இந்த மருந்தை ஓரிரு வேளை நம்ம குடிக்கும் பொழுதே பசியை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். அதே போல் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஜீரணம் ஆகலை, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த மருந்தை குடிக்கலாம். சில நேரங்களில் நமக்கு தொடர்ந்து ப்ளோட்டிங் இருக்கும், வயிறு உப்புசம் தொடர்ந்து இருக்கும் பொழுது தினமும் கூட ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம இளஞ்சூடாக இந்த மருந்தை குடிச்சிட்டு வரும் பொழுது நமக்கு கேஸ் ட்ரபிள், ப்ளோட்டிங் இது எல்லாமே சரியாகும். ஃப்ளாட்டுலன்ஸ்க்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். கிராம்பை நம்ம பல்வலிக்கு எப்போவுமே பயன்படுத்துவோம். கிராம்பை நம்ம புகையாகவும் பயன்படுத்தலாம். கிராம்பை நம்ம சுட்டு அதிலிருந்து வரக்கூடிய புகையை நமக்கு வலி எங்கே இருக்கோ அந்த இடத்துல பற்கள் கிட்ட நம்ம காமிக்கும் பொழுது பல்வலி கம்மியாகும். குழந்தைகளுக்கு பண்ணும்பொழுது இது போல் பண்ணலாம். கிராம்பை நம்ம டைரெக்டாக வச்சோம்னா, கிராம்பு எண்ணெய் வச்சோம்னாலும் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாகும். அதனால் கிராம்பை சுட்டு அதிலிருந்து வரக்கூடிய புகையை மட்டும் நம்ம காமிக்கும் பொழுது பல்வலிக்கு அது இதமாக இருக்கும், வலி நிவாரணியாக செயல்படும். அதே போல் நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் கிராம்பை பயன்படுத்தலாம். பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் இவை 4 பொருட்கள் சம அளவு எடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு அந்த பொடியை தண்ணீரில் விட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி வடிகட்டி 60 ml அளவுக்கு பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் சேர்ந்த இந்த கஷாயத்தை தொடர்ந்து பருகிட்டு வரும் பொழுது உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் உடலில் உள்ள ஊளை சதையை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் அது செயல்படும். இந்த கிராம்பு, ஓமம், சுக்கம் மற்றும் இந்துப்பு சேர்ந்த மருந்து தயாராகிடுச்சு. இந்த மருந்தை வடிகட்டிடலாம். இதே நம்ம பொடியாக தயார் பண்ணுறதா இருந்தால் கிராம்பு, ஓமம், இந்துப்பு, சுக்கு இவை 4ஐயும் எடுத்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை வெந்நீரில் 1/4 தேக்கரண்டி அளவு அந்த பொடியை கலந்துட்டு அந்த தண்ணீரை நம்ம வடிகட்டிட்டு குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வரும்பொழுது அதே பலன் நமக்கு கிடைக்கும். இதே சிவியரான கேஸ் ட்ரபிளாக இருந்ததுன்னா நம்ம இதோட ஒரு 5-6 சொட்டு வெற்றிலை சாறு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஓமம், கிராம்பு, சுக்கு மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த பானம் தினமும் உணவுக்கு பின் ஒருவேளை இளஞ்சூடாக இருக்கும் பொழுது 60 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா பசியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள், ஃப்ளாட்டுலன்ஸ், ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே,
சுக்கு, லவங்கம், ஓமம் இந்த 3 மூலிகையோடு இந்த ராக் சால்ட் என்று சொல்லக்கூடிய உப்பு சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று 2 வேளை தேவைப்படுகின்ற பொழுது நாம் பருகுவதினாலே இது சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரக்கச் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்று உப்புசம், வயிற்றைச் சேர்ந்த வாயு இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டிடயரியல் என்கின்ற வகையிலே பேதி எந்த வகைத்தானாலும் சரி, சீத பேதியாக இருந்தாலும் சரி, மந்த பேதியாக இருந்தாலும் சரி, நீர்த்த பேதியாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. பொதுவாக ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உறுப்புகள் அத்துணையும் தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த பானம் அமைகிறது. உரமூட்டியாக டானிக் என்கின்ற வகையிலேயும் இது நமக்கு பயன் தந்து உடலுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. வாரம் ஓரிரு முறை இதை பருகுவதனாலே நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஓமம், சுக்கு, அதனோடு லவங்கம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.